ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து வாஸ் அ பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட். ஸோ அந்த கடைசி எபிசோட் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஒரு எம்ப்டினஸ் வந்து க்ளீனாக தெரிஞ்சுது. லாஸ்ட் எபிசோட் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோடாக வந்து இருந்துச்சு. ஐ ஹவ் பின் வாட்சிங் திஸ் சீரீஸ் சின்ஸ் மை 2020 அந்த லாக்டவுன் டேஸ்லேருந்து நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் ஷாட்டு இவங்க வந்து மைக்கு அப்புறம் அவங்க செட் எல்லாமே வந்து கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடி முடிச்சுட்டு அவங்க போய் அந்த லசாக்னா குடிக்கிறப்போ, மைக்கோட கண்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் வரும். அப்போ டெரிக்கு, ஹாலி அண்ட் அவங்களோட செட் எல்லாமே வந்து அதே கேம் வந்து விளையாட போவாங்க. அப்போ போறப்போ, அந்த மைக்கோட கண்ணுலேருந்து சின்னதா ஒரு ஷாட் வரும். அந்த ஷாட் வந்து அவங்க எப்படி இந்த சீரிஸ்ல வளர்ந்துருக்காங்க, அவங்க வந்து எப்படி அ அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கு, அப்படின்றத கிளீனா வந்து அந்த பசங்க கண்ணு முன்னாடி மைக் வந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, மைக்கோட கண்ணு 1000 விஷயத்த வந்து சொல்லிச்சு. நம்ம சைல்ட்ஹுட் இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு நம்மள இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த எண்டிங் நம்மள எமோஷனலா இம்பாக்ட் பண்ணுது. மைக்கோட கண்ணு வழியா வி ஹவ் சீன் த பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் தி சீரிஸ். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த லாஸ்ட் சீசன் அந்த அந்த லாஸ்ட் எபிசோட் யாருமே வந்து நடிக்கல. அவங்க வந்து ஆக்சுவலி இட் வாஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். அவங்க வந்து 10 வருஷம் இந்த சீரிஸ்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் அந்த ஒரு ஷாட்ல எல்லாருமே வந்து நடிக்கல. கண்டிப்பா வந்து வாழ்ந்திருக்காங்க. நெறைய ஃப்ளாஸ் இருக்கு ஆக்சுவலி. வெக்னாவ ரொம்ப சீக்கிரம் சாவடிச்சுட்டாங்க. பட் அந்த டெமோ கார்கன்ஸ், டெமோ டாக்ஸு, டெமோ பேட்ஸ் எல்லாமே வந்து காணாம போயிடுச்சு வெக்னா கூட சண்டை போடும்போது. ஆனா அந்த மைக்கோட கன் ஷாட் ஒண்ணு இருக்கே, அந்த ஒரு சீன், அப்புறம் அவங்க கடைசில விளையாடுற அந்த ஒரு கேமு, அ எல்லாமே வந்து அந்த ஸ்டீவ், நான்சி, ராபினோட அந்த ஒரு க்ளோஷர் எல்லாமே வந்து பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. தேங்க் யூ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபார் கிவிங் லூகாஸ் மேக்ஸோட அந்த ஒரு ட்ராக் குடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாம டஸ்டின் ஸ்டீவோட அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மூலமா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எனக்கு அந்த மான்ஸ்டர் கொன்னெல்லாம் வந்து எனக்கு கத்துக் குடுக்கல. ஒரு கும்பலா ஒரு 10, 15 பேர் ஒட்டுக்க சேர்ந்தா, என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கத்துக் குடுத்தது. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க கேங்கு ஒரு 10, 15 பேர் சேர்ந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமோ, அது எல்லாமே வந்து காமிச்சு குடுத்தது. ஸோ தேங்க் யூ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபார் ஆல் த மெமரீஸ். மைக் மட்டும் அந்த அந்த ஒரு எண்டிங் மட்டும் கொஞ்சம் ஒரு மாரி அன்ஃபேரா இருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். மத்தபடி வண்டர்ஃபுல் சீரிஸ். கண்டிப்பா ஒரு எமோஷனலான ஒரு எண்டிங் அண்ட் அந்த ஒரு எம்ப்டினஸ் வந்து இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகுது.